இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் இடியாப்பமும் திருநெல்வேலி சுதியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திருநெல்வேலி சுதி குழம்புக்கு ஒரு மண்சட்டியில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம். மசாலாவுக்கு முதல்ல பச்சை மிளகாய் இஞ்சியும் இடித்து வச்சுக்கிட்டேன். சட்டியில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து இடித்து வச்ச பச்சை மிளகாய் இஞ்சியையும் வதக்கிக்கலாம். நம்ம சாய்ஸ்க்கு என்ன காய்கறிகள் தேவையோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலை ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு அது கூட சேர்த்துட்டு நல்லா வெந்ததுமே தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போது 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, வரமிளகாய் தாளிப்பையும் சேர்த்துட்டு முதல்ல எடுத்த தேங்காய் பால் ஒரு கப்பையும் சேர்த்துட்டோம்னா சூப்பரான சொதி குழம்பு ரெடி. பீட்ரூட் இடியாப்பத்துக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்ச மாதிரி பீட்ரூட் தண்ணியில் தேவையான அளவு அரிசி மாவு 1/2க்கு 1ன்ற ரேஷியோ கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை தடவி நல்லா சாஃப்ட் ஆனோன்னு அச்சில் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா பீட்ரூட் இடியாப்பம் தயார். நாளைக்கு பார்க்கலாம்.